நீதிதேவன் கேட்கிறான். முற்றும் கற்று உணர்ந்தோர் முடிவு கூட கால வெள்ளத்தால் சரியானவை அல்ல என்று மறு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளன என்பதும் தாங்கள் அறியாததல்ல. அதற்கு கம்பர் கேட்கிறார். நீதிதேவா, தங்களை நிந்திக்க வேண்டுமென்பதோ தங்கள் மீது மாசு கற்பிக்க வேண்டுமென்றோ எனது எண்ணமல்ல. எல்லாவித ஆற்றலும் அறிவும் திறனும் இருந்தது. ஆனால் அன்னை சீதா பிராட்டியாரை அவன் சிறை வைத்ததும் கொடுமைப்படுத்தியதும் அவனது இரக்கம் இல்லாத அரக்க குணத்தால்தான் என்று நான் எடுத்துரைத்த தீர்ப்புக்கு தங்கள் தீர்ப்பு மாறுபடுமானால் கவி சக்கரவர்த்தி கம்பர் மட்டுமல்ல, தேவரும் மூவரும் முனிவரும் பரிகசிக்கப்படுவர். எனவே தங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இரக்கமில்லா கொடுமனம் படைத்தவன்தான் இராவணன், அரக்க குணம் படைத்தவன்தான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்ற தீர்ப்பையே நான் எதிர்பார்க்கிறேன். சென்று வருகிறேன் தேவா. கம்பர் போய்விடுகிறார். பணியால் சொல்கிறான். என்ன தேவா, இராவணனுடன் செல்வது தகாது கூடாது என்று கூறிவிட்டு கம்பர் தானே தீர்ப்பை கூறி அதன்படி தீர்ப்பும் இருக்க வேண்டும் என்கிறாரே, இது என்ன வகையில் நியாயம் தேவா? அதற்கு நீதி தேவன் சொல்கிறான். இதுதான் நேரத்துக்கேற்ற ஆளுக்கேற்ற நியாயம். இலங்காதிபதி தீர்ப்பை பற்றி கவலைப்படவில்லை. கம்பர் தன் தீர்ப்பு குற்றமுடையது என்று கூறிவிடப் போகிறார்கள் என்று கவலைப்படுகிறார். பார்ப்போம் காட்சி முடிவு.